ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கினோஸ் சேனல். இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்றைக்குமே நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக மார்க்கெட்டில் ஸ்டேபிள் நியூஸ் இல்லை, அதுதான் இது உணர்த்துது. நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 118 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் வந்து 340 பாயிண்ட்ஸும் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட்டில் ஸ்டேபிள் நியூஸ் இல்லாதனால அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவில் ஓப்பன் ஆகின மார்க்கெட்டு ஆஃப்டர் 2 o'clock, அதாவது ஓப்பன் ஆகி பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. ஆனால் கொஞ்சம் நேரத்திலே மார்க்கெட்டை நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு மாற்றிட்டாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் காலையில் பாசிட்டிவில் ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ் எல்லாமே நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு மாறிட்டு, இதான் மார்க்கெட் அப்டேட்டு. எலெக்ஷன் முடிந்த வரைக்கும் பெரிய அளவில் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் யாருமே பண்ணாதீங்க. ஸோ எந்த பார்ட்டி வந்து ரூலிங் பார்ட்டியாக வருதுன்னு தெரில. இப்போ ரூலிங் பார்ட்டியாக இருக்கிற பார்ட்டி மறுபடியும் வந்தாங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு பீக்குக்கு போக வாய்ப்பு இருக்குது. அதே வந்து ஆட்சி மாறிச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் கீழே விடும். ஸோ அந்த டைமில் நம்ம அந்த டிப்பில் வந்து நிறைய பை பண்ணலாம். ஸோ வந்து எந்த பார்ட்டி வரும்னு நமக்கும் தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். வரும்போது பார்க்கலாம். ஸோ எலெக்ஷன் வரைக்கும் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் யாருமே பண்ணாதீங்க. இதான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிலவரங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிப்லா. இந்த சிப்லாவில் வந்து ப்ரொமோட்டர் என்டிட்டி வந்து 2.53% ஆஃப் த ஸ்டேக்கை விற்றாங்க அப்படிங்கிற அப்டேட் நம்ம பார்த்துருந்தோம். இதில் வந்து அந்த விற்றாங்கல் அதில் வந்து ஐசிசி ப்ரொடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நியர்லி 0.68% ஸ்டேக் வந்து வாங்கியிருக்காங்க. அதோட வேல்யூ வந்து 55 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஒரு 55 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த பிளாக் டீல் நடக்கும்போது 1345 ரூபா அந்த ரேஞ்சில் வாங்கியிருக்காங்க. சமினா ஹமீது, ஸ்ரீன் ஹமீது, நெக்ஸ்ட்டு ருமானா ஹமீது இவங்கெல்லாம் விற்றாங்க. ஸோ அதில் ஐசிசி ப்ரொடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நியர்லி 0.68% ஆஃப் த ஸ்டேக்கை வாங்கியிருக்காங்க. சிப்லாவோட ஷேர் ப்ரைஸ் 1400 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு சிப்லாவோட ஷேரு. ஸோ நாட்கோ ஃபார்மா அக்குமுலேஷன் பண்ணலாம். சிப்லா என்ன கொஞ்சம் இறங்கட்டு. ஸோ நமக்கான வாய்ப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சிப்லாவில். ஸோ ஒரு 1200 அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா ஸ்லோவாக அக்குமுலேஷன் பண்ணலாம் சிப்லாவில். இது வந்து சிப்லாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ வெயிட் பண்ணலாம் சிப்லாவில். ஐசிசி ப்ரொடென்ஷியல் லைஃப் வந்து அந்த பிளாக் டீலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க சிப்லா ஷேரில். நெக்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ட்டு வந்து இன்னொரு அப்டேட் பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 10,000 கோடி வெறும் 2 ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 2 ஸ்லீப்பிங் ஜெயின் ஷேரு, ஒன்று கோட்டக் மஹிந்திரா பேங்க், இன்னொன்று ஹெச்டிஎஃப்சி பேங்க். இந்த 2 ஷேருமே ஸ்லீப்பிங் ஜெயின் ஷேரு. ஸோ அதில் வந்து அவங்க பெட் பண்ணியிருக்காங்க 10,000 கோடி. கோட்டக் மஹிந்திரா பேங்க் லாஸ்ட் மந்த் ஒரு டிப் நடந்து, ஸோ அதை யூஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அதிக அளவில் பணத்தை உள்ள கொட்டியிருக்காங்க. 4.65 crore ஷேர் வந்து வாங்கியிருக்காங்க. வேல்யூ 7,884 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில். நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் 1.122 crore ஷேர் வாங்கியிருக்காங்க. 1859 கோடி வேல்யூ உள்ள ஷேரை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் 7,884 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் 1859 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட நேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், நிப்பான் இந்தியா, நெக்ஸ்ட்டு ஃப்ராங்க்லின் டெம்ப்ளன், அடுத்து வந்து கோட்டக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்க எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க் லாஸ்ட் மந்தில் ஒரு டிப் நடந்துச்சு 9% மேலே. ஆர்பிஐ வந்து அவங்களுக்கு அந்த நியூ கஸ்டமர்ஸை வந்து ஆன்லைன் மூலமாக ஆன்போர்ட் பண்ணதை தடுத்து நிறுத்தியிருந்தாங்க, பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு பெரிய கிராஷ் நடந்திருந்து. ஸோ அதனால் அந்த ஷேர் கீழே விழுந்ததை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இன்னொரு வேலையும் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஐ, பஜாஜ் ஃபினான்ஸ், ஜியோ ஃபினான்ஷியல் இதில் எல்லாமே ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஐயில் வந்து 1634 கோடி ஒர்த்துள்ள ஷேரில் ப்ராஃபிட் அவ்வளோ வேல்யூக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஜியோ ஃபினான்ஷியலில் 1271 கோடிக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸில் 1140 கோடிக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஒரு இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க, இன்னொரு இடத்துல கீழே விழுந்ததை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் நாமளும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் ஷேர் வந்து டிப்பாக இருக்கும்போது நம்ம போய் வாங்கிக்கணும். அதே ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணும்போது நல்லா பீக்கில் இருக்கும்போது ப்ராஃபிட் புக் பண்ணணும். இதே இந்த பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் ஃபாலோ பண்ணுறதை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். ஸோ இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ட்டு வந்து அப்டேட்டு. ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் மட்டும் 10,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 2 பேங்கோட ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ப்ளஸ் வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1449 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த பேங்க்கில் நமக்கு இப்போ கூட வாய்ப்பு இருக்குது. கீழே விழ நான் வந்து அக்யூமுலேஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க். ஸோ இதுவும் அந்த கிராஷில் பை பண்ண சொல்லியிருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் ஏறி இருக்குது. ஸோ இதுவும் கீழே விழ நம்ம அக்யூமுலேஷனை பண்ணலாம். இது வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. 2 பேங்குமே லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஸ்டாக் தான். கோட்டக் மஹிந்திரா பேங்க் இப்போ வேல்யூஷன் 18 இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒரு கிராஷ் ஆச்சுன்னா இதில் வந்து 1-2 பிக் பண்ணலாம். இது ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரைட்காம் குரூப்ல வந்து அப்டேட்டு. பிரைட்காம் குரூப் இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க கான்ஃபிடென்ட்டாக அவாய்ட் பண்ணுறாங்க அந்த ட்ரேடிங் சஸ்பென்ஷனை. ஜூன் 11 ரிசல்ட்ஸும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வெட்ரன் இவங்க சங்கர் சர்மா வந்து இதில் 1.14% ஈக்விட்டி ஷேர் வந்து ஹோல்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் குவார்டர் கணக்குப்படி பிரைட்காம் குரூப்பில் சங்கர் சர்மா 1.14% ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க அந்த பிரைட்காம் குரூப்பில் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நேற்று வந்து என்எஸ்சி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ஜூன் 14 வந்து ட்ரேடிங்கை சஸ்பென்ஷன் பண்ணுறோம். அந்த ஷேரில் இசட் கேட்டகரி மூவ் ஆகும், ட்ரேட் ஃபார் ட்ரேட் பேசிஸில் தான் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு
அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நான் அது லாஸ்ட் ரெண்டு வீடியோலையுமே அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இது பிரைட்காம் குரூப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கம்பெனி தரப்பில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் ஜூன் 11 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது பிரைட்காம் குரூப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 9.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 96.7 crores பண்ணியிருக்காங்க. டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஷேரு ₹1.50 டிவிடன் கொடுக்குறாங்க. 150% வந்து அவங்களோட ஃபேஸ் வேல்யூ வச்சு கம்பேர் பண்ணும்போது டிவிடன் கொடுக்குறாங்க. ஐஎக்ஸோட நெட் ப்ராஃபிட் ஒரு வருஷம் ஃபுல்லாக 350 கோடி பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா 305 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து 16.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 550 கோடி பண்ணியிருக்காங்க ஒரு வருஷம் ஃபுல்லாக ரெவன்யூ. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டிவிடன் வந்து ₹1.50 இருக்குது. அவங்களோட எலக்ட்ரிசிட்டி வால்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் எக்ஸ்சேஞ்ச் எலக்ட்ரிசிட்டி வால்யூம்ஸ் வந்து இந்த வருஷத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கார்ட் ஹை டச் பண்ணியிருக்காங்க. 100 பில்லியன் யூனிட்ஸை கிராஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எலக்ட்ரிசிட்டி வால்யூம்ஸு 12.2% இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த நிதியாண்டில் 101.7 பில்லியன் யூனிட்ஸ் வந்து அவங்களோட எலக்ட்ரிசிட்டி வால்யூம்ஸ் கிராஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 101.7 பில்லியன் யூனிட்ஸ் வந்து அவங்களோட எலக்ட்ரிசிட்டி வால்யூம் கிராஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மர் மந்தில் அவங்க பல சவால்களை செஞ்சுருக்காங்க. இந்த மார்ச் குவார்ட்டரில் ஐஎக்ஸ் மட்டும் 30.1 பில்லியன் யூனிட்ஸ் வந்து அவங்களோட வால்யூம் கிராஸ் ஆயிருக்கு எலக்ட்ரிசிட்டி வால்யூம். அதில் வந்து 15.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 25.9 பில்லியன் யூனிட்ஸ் வந்து கன்வென்ஷனல் பவர் செக்மெண்ட்ஸில் வந்தோம். 1 பில்லியன் யூனிட்ஸ் வந்து கிரீன் மார்க்கெட் செக்மெண்ட்டில் வந்தோம். 3.2 வந்து பார்த்தீங்கன்னா ரினோபிள் எனர்ஜி செக்மெண்ட்ஸில் வந்து வந்திருக்கு. 3.2 பில்லியன் வந்து ரினோபிள் எனர்ஜி செக்மெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓரளவு ரிசல்ட்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனால் ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு பார்க்கும்போது ₹147 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போதைக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி இந்த ஷேரில். இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாண்டா. என்ன கொஞ்சம் கிராஷ் ஆச்சுன்னா நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 120 அந்த ரேஞ்சுக்கு போச்சுன்னா இந்த ஷேரில் ஒரு வாய்ப்பு வருதான்னு பார்க்கலாம். ப்ரைஸ் ட்ரெண்டிங்ஸ் 38 இருக்குது. இப்போதைக்கு இந்த ஷேரில் வாய்ப்புகள் இல்லை. ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு 150% வந்து டிவிடன் கிடைக்குது. ₹1.50 டிவிடன் கொடுக்குறாங்க. இது இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் நேற்று ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் நல்லாவே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 4% மேலே பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஷேர் இப்போ கரண்ட் 3% மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ரிசல்ட்ஸ் வச்சிருந்தவங்களுக்கு டிவிடன்லாம் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி மட்டுமே ₹20 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு பாசிட்டிவில். இது பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் ஆக்சுவலாக அந்த ஷேர் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே கீழே போயிட்டுருக்காங்க. ரிசல்ட்ஸ் வந்து டிசிஎஸை முந்தின ரிசல்ட்ஸு டிசிஎஸோட நிறைய நெட் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஆனாலுமே ஷேர் மார்க்கெட்டில் அவங்களோட ஷேர் வந்து கிராஷ் ஆகிட்டு தான் இருக்குது. அவங்க கொடுத்த அப்டேட்டு இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஃபஸ்ட் குவார்ட்டரில் அவங்களோட அந்த இவி சேல்ஸ் அதெல்லாமே ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஜேஎல்ஆர் ஃப்ளாட்டாக இருக்கும் அவங்களோட சேல்ஸ் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனாலையும் கிராஷ் ஆகுது. அப்படி இல்லாட்டாலும் பார்த்தாலும் ஒரு வழியில் அவங்களோட அந்த ஷேர் வந்து கொஞ்ச நாளாகவே ஒரு பீக்கில் இருந்துச்சு. ₹1000 தாண்டி சடனாட்டு ₹1000 தாண்டி போச்சு. ₹400 அந்த ரேஞ்சிலேருந்து ₹1000 சடனாட்டு தாண்டி போச்சு. அவங்க கம்பெனி நல்லா ப்ராஃபிட்லாம் பண்ணாங்க. ஸோ ஷேர் வந்து கொஞ்சம் மேலே போனாலே ஒரு கிராஷ் நடக்கும் ஷேரில். ஸோ இப்போதைக்கு இந்த ஷேரில் வாய்ப்புகள் இல்லை. டாடா மோட்டார்ஸில் என்ன கொஞ்சம் இறங்கட்டு. நான்லாம் ₹380 நிறைய நாள் வாய்ப்பு கிடச்சி நான் வாங்கி வச்சுட்டு ₹600 போனோன்னு டப்புன்னு விற்றுட்டேன். ஸோ நல்லா ஹோல்ட் பண்ணியிருந்தோம்னா நல்லா ப்ராஃபிட் பார்த்துருப்பேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வாங்கணுன்னா டாடா மோட்டார் டிவிஆர் வாங்குங்க. ₹620 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி டாடா மோட்டார் டிவிஆரும் இறங்கியிருக்கு. டாடா மோட்டார் ஷேரும் வாங்கி கீழே இறங்கியிருக்கு. ஸோ இது டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் டாடா மோட்டார்ஸில் வந்து இன்னொரு அப்டேட் என்னன்னா ஷேர்கான் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஷேர்கானு ₹1235 வரைக்கும் போகும் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் ஒரு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டாடா மோட்டார்ஸுக்கு ₹1235 வரைக்கும் போகும் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ₹1271 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. ரைட்ஸ் இஷ்யூ மூலமாட்டும் அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி இது ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. இவங்களுக்கு வந்து ஆர்பிஐ வந்து மார்ச் 4 ஒரு பேன் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து கோல்டு லோன் பண்ணக்கூடாது, கோல்டு லோன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது உங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது இவங்களோட பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பிஸ்னஸ் க்ரோத்துக்காண்டி ₹271 கோடியை வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க ரைட்ஸ் இஷ்யூ மூலமாட்டு. இது ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மேபி அவங்க கூடிய விரைவில் வந்து ரிசீவ் பண்ணி அந்த கோல்டு லோனுக்கான தடையை வந்து நீக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸு. இது ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரூக்ஃபீல்டு இந்தியா ரியல் எஸ்டேட் ட்ரஸ்ட்டில் வந்து அப்டேட். இவங்க 50% ஸ்டேக்கை வந்து கிரேட் ஏ அசட்ஸ், அதாவது பாரதி என்டர்பிரைசஸ்ல இருக்க 4 கிரேட் ஏ அசட்ஸ் வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க டெல்லிலையும் குருகிராம்லையும். ஸோ இந்த இதோட என்டர்பிரைசஸ் வேல்யூ, இந்த ப்ராப்பர்ட்டியோட என்டர்பிரைசஸ் வேல்யூ 6000 கோடின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அக்யூசியேஷன் வந்து அவங்களோட 3.3 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் வேல்யூவில் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸும் இதில் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டோட்டல் ஈக்விட்டி கன்சிடரேஷன் வந்து 50% ஸ்டேக் வந்து ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் மூலமாட்டு ஃபில் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரூக்ஃபீல்டு ரியல் எஸ்டேட் யூனிட்டுக்கு பாரதி என்டர்பிரைசஸ், அதாவது ப்ரூக்ஃபீல்டு தான் அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. பாரதிக்கு வந்து அவங்க
ஒரு யூனிட்டுக்கு 300 ரூபா கட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரூக்ஃபீல்ட் ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா இதில் செகண்ட் லார்ஜஸ்ட் யூனிட் ஹோல்டராக இருக்கிறாங்க. பாரதி வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் யூனிட் ஹோல்டர் இன் ப்ரூக்ஃபீல்ட் ரியல் எஸ்டேட்டு வித் அன் ஓனர்ஷிப் ஸ்டேக் ஆஃப் 8.53% ஸ்டேக்கு. ஸோ இப்போ வந்து 50% ஸ்டேக்கு அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. இது ப்ரூக்ஃபீல்ட் ரியல் எஸ்டேட் ட்ரஸ்ட்டில் வந்து அப்டேட்டு. எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸில் வந்து அப்டேட்டு Q4 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 7% இயர் ஆன் இயர் பேசிஸில் கீழே வந்திருக்கு. 1091 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 1180 கோடி பண்ணியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 12% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2238 கோடி. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 1990 கோடி. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.15% இருக்குது. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 2.93% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லெண்டரோட டோட்டல் இன்கம் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6937 கோடி. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 6415 கோடி பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5461 கோடி. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 4970 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் வந்து 18,232 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 450% டிவிடன் கொடுக்குறாங்க. ஒரு ஷேருக்கு 9 ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க. இது வந்து எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து 9 ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க ஒரு ஈக்விட்டி ஷேருக்கு. இது வந்து எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கெலாம் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.